டாக்டர் ப்ளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியோட அன்பான வணக்கங்கள். ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். ஆனால் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்வது மட்டுமல்ல, இளமையோடு ஆரோக்கியத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைய ஆரோக்கியம் சார்ந்த அடிப்படை கொள்கையாக அரசு முழுவதும் பின்பற்றி வருவதை பார்க்கிறோம். ஒரு காலத்தில் சராசரி இந்தியனுடைய ஆயுட்காலம்ங்கிறது 42ஆக இருந்தது. இன்றைக்கு அது 70ஆக மாறி இருக்கிறது. கூடிய விரைவில் 80ஆக மாறக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. 42ஆக இருந்தபோது கூட குழந்தை பிறப்பு விகிதமும் சரி, ஆண்மைத்தன்மையும் சரி, இளமையான வாழ்வும் சரி நன்றாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு 72 வயதை கடந்த பிறகு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பிரச்சனையை, சமூக பிரச்சனையை நாம் சந்தித்து வருகிறோம். ஆண்மை குறைவு, குழந்தையின்மை, தாம்பத்தியத்தின் மேல் நாட்டமின்மை, தாம்பத்தியம் சார்ந்த பயம் சார்ந்த ஒரு நோய், ஒரு ஆங்ஸைட்டி நியூரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய், இது எல்லாமே இன்றைக்கு ஆண் வர்க்கத்தையே பாடாய்படுத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். செக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயம் ஒரு நல்ல விஷயமாக இருந்தது போய், செக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயம் வெறும் உடல் சார்ந்த விஷயமாக பார்க்கப்பட்டு, ஒருவேளை அந்த உடல் சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு செயல்பாடு பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் போகும்போது, அதனால் ஏற்படுகின்ற உளவியல் காரணங்களும் உளவியல் ரீதியான சிரமங்களும் இன்றைக்கு நம் அனைவரையும் பாடாய்படுத்தி கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். இன்றைக்கு தாம்பத்தியம்னு சொல்லக்கூடிய ஒரு புனிதமான விஷயம், உடல் சார்ந்த, மனம் சார்ந்த, ஆத்மா சார்ந்த இரண்டு ஆத்மாக்கள் ஒன்றோடு ஒன்று இணைகின்ற ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டது. தாம்பத்தியம் அப்படிங்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் இன்பமாக இருப்பதற்கு மட்டுமல்ல, சந்ததியை வளர்ப்பதற்காக அப்படின்னு இருந்த கொள்கைகள் மாறிப்போய் இன்றைக்கு தாம்பத்தியம் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டாக பார்க்கின்ற நிலையாக மாறி போயிருக்கிறது. சமீபத்திய ஒரு ஆய்வறிக்கை, இன்றைக்கு 16 வயதிலிருந்து 25 வயது இருக்கக்கூடிய இளைஞர்களையும் இளம்பெண்களையும் தாம்பத்தியம் அப்படின்னா என்ன, செக்ஸ்னா அப்படின்னா என்ன, உங்களுடைய செக்ஸ் பார்ட்னர்ஸ், உங்களுடைய ஆணோ பெண்ணோ செக்ஸ் பார்ட்னர்ஸ் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ரியல் பர்ஃபார்மன்ஸ்னா என்ன, ஆர்கசம்னா என்ன, இந்த தாம்பத்தியத்தினால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சினா என்ன அப்படின்ற டிஃபைன் அப்படிங்கிற விஷயத்த யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அங்கே இருக்கக்கூடிய விதவிதமான கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கவங்க, இந்திய கலாச்சாரத்தில் இருக்கவங்க, சீன கலாச்சாரத்தில் இருக்கவங்க, இஸ்லாம் கலாச்சாரத்தில் இருக்கவங்கன்னு நிறைய பேரோடு விதவிதமாக ஒரு கருத்து கணிப்பு நடத்தியது. இந்த கருத்து கணிப்போட முடிவில் 5 அதிர்ச்சிகரமான தகவல் வெளியிடப்பட்டது. முதலாவது, ஆண்களில் இந்த 18லிருந்து 25 வயது வரை இருக்கக்கூடிய ஆண்களில் 140 பேருக்கு செக்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய பலவீனம் தனக்கு இருப்பதாக அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் அல்லது உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த மருத்துவ சிகிச்சைக்கும் மருத்துவ ஆலோசனைக்கும் செல்லவில்லை. ஆனால் என்னால் முழுமையாக பர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு நான் இருக்கேன் அப்படிங்கிறது முதலாவது அதிர்வலையான ஒரு விஷயம். இரண்டாவது, பெண்களை பார்க்கும்போது இன்றைக்கு அவர்களுடைய ஏற்கனவே திருமணமாகி இருக்கக்கூடிய அல்லது ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பெண்களை அந்த கேள்விகள், அந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க பார்க்கும்போது, நிறைய பெண்கள் அவர்களுடைய பார்ட்னர்ஸோட தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது 90% அவர்களுக்கு அதில் திருப்தி இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுக்குறாங்க. மூன்றாவது, ஆண்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களையும் பெண்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்களோடு கலவியில் ஈடுபடுவது அப்படிங்கிறது வெறும் அந்த திருப்தியான விஷயத்தை அடைவதற்கு மட்டுமல்ல, அந்த விஷயத்தை, அதாவது செக்ஸை ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக கொண்டு வருவது, ஒரு வாரம் ஒரு முறை இருமுறை அல்லாமல் தினசரி வேண்டுங்கிற அளவுக்கு அவர்களுடைய ஹார்மோன் மாற்றங்கள் மாறி இருக்கிறது அப்படிங்கிறது மூன்றாவது. நான்காவது, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஆண்களுக்கு அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் குறைந்து போயிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பய உணர்வு மற்றும் மனநிலை அப்படிங்கிறது இன்றைக்கு வெறும் உடல் சார்ந்த விஷயமாக இல்லாமல், மனம் சார்ந்த விஷயமாக இல்லாமல், உளவியல் ரீதியான நோய்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். ஆண்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு, மருத்துவத்துடைய இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த பாலியல் சார்ந்த பிரிவுக்கு ஆண்ட்ராலஜின்னு பேர்.
இந்த ஆண்ட்ராலஜிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து சொல்லியிருக்கக்கூடிய இந்த 4 தகவல்களை விட 5வது தகவல், இன்றைக்கு பெண்களில் 140 பேரும் ஆண்களில் 155 பேரும் குழந்தை பெறுவதற்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நம்ம ஊர்லேயும் கிட்டத்தட்ட இந்த ஜென்ஸின்னு சொல்லக்கூடிய தலைமுறை, குறைந்தது இன்றைக்கு 18லிருந்து 25 வயது வரை இருக்கக்கூடிய தலைமுறைகளில் பெரும்பாலானோர் இன்றைக்கு சிரமத்திற்கு உள்ளாகி கொண்டிருப்பதற்கான காரணம் இந்த ஆண்மைத்தன்மை சார்ந்த அந்த ஒரு விஷயத்திலும் சரி, செக்ஸ் சார்ந்த விஷயத்திலும் சரி, ஒரு சரியான புரிதலற்று இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தானே. இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இது மிகப்பெரிய அளவில் ஒரு சிரமத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். சமீபத்தில் திருமணம் சார்ந்த ஒரு கோவிலை பற்றியும், குழந்தையின்மைக்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு பரிகார ஸ்தலத்தை பற்றியும் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் முக்கியமாக சொன்ன 2 விஷயங்கள். ஒன்று, திருமண தடை இருக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைகளுக்கு வேகமாக திருமணம் நடக்கவும், திருமணமான பிறகு நம் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய குழந்தை செல்வம் கிடைப்பதற்கும் இந்த கோவில்கள் எந்த விதத்தில் பரிகார ஸ்தலங்களாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த வீடியோவை போட்டிருந்தேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த கோவில்களுக்கு செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த ஈவோன்னு சொல்லக்கூடிய ஆஃபீஸர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்போ நான் யோசித்தேன், என்ன பூஜைக்காக வராங்க அப்படின்னு கேட்கும்போது 2 பூஜைக்காக தான். ஒன்று, குழந்தை செல்வம் வேணும் அப்படிங்கிற விஷயத்துக்காகவும், இன்னொன்று ரொம்ப முக்கியமாக வருவது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அப்போ அந்த மாதிரி கோவிலுக்கு செல்லக்கூடிய நிறைய பெற்றோர்கள் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு என்னுடைய மருத்துவமனைக்கு அல்லது மருத்துவ முகாமுக்கு என்னை சந்திக்கும் போது அவங்க வருத்தத்தோடு சொல்லக்கூடிய விஷயம், அது பெண்ணோ ஆணோ, இவங்க திருமணமே வேணான்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு. நிறைய ஆண்கள் இன்றைக்கு திருமணம் வேண்டாம், ஏன்பா திருமணம் வேண்டாம், இல்லை சார் நான் இன்னும் செட்டில் ஆகலை அப்படிங்கிற வார்த்தை போய், சென்ற வாரம் கூட பூனாவில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பையன், நல்ல ஒரு நடத்தை இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஆடிட்டர், அவர் 32 வயசாச்சு, திருமணமே எனக்கு வேண்டாம் சார். இப்போ அந்த தம்பியை கூப்பிட்டு உட்கார வச்சு நான் பேசும்போது, சரி பேரண்ட்ஸ் வேண்டாம், நீங்கள் வெளியில் போங்க உட்காருங்க பேசும்போது, பையன் சொன்னான், சார் எனக்கு என்னுடைய செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸில் எனக்கு பெரிய சந்தேகம் இருக்குது. அதே போல் இன்னொரு டாக்டருக்கு படிக்கிற எம்டி பேத்தாலஜி முடித்த ஒரு பையன், அண்ணன்லாம் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டான், அப்பா ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர், தம்பி அந்த பையனை கூட்டிகிட்டு வந்தார். எம்டி பேத்தாலஜி முடிச்சிருக்கக்கூடிய ஒரு மருத்துவர். ஓகே, அந்த மருத்துவர் எனக்கு செக்ஷுவலாக பிரச்சனை இருக்குமோன்னு பயமாக இருக்குது, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சரி, அப்போ அந்த தம்பியை உட்கார வச்சு என்னென்ன பரிசோதனைகள் செய்யணும், உண்மையிலே உங்களுக்கு நோய் இருக்கா இல்லையா என்னங்கிறத பார்ப்போம். வழக்கமாக நம்ம கொடுக்கக்கூடிய ஹார்மோன் பரிசோதனைகளையும், உடலுடைய ஊட்டச்சத்து எப்படி இருக்குன்னு பார்க்கக்கூடிய பரிசோதனைகளையும், இது எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக பினைல் டாப்லர்னு சொல்லக்கூடிய ஆண்குறிக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் எவ்வளவு நேரம் இருக்குது, எப்படி பீக்காக இருக்குன்னு சொல்லக்கூடிய பரிசோதனைகளையும், மற்றும் உளவியல் ரீதியாக அவருக்கு ஒருவேளை தன்னிலம் பார்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அவருக்கு ஒரு ஹோமோசெக்சுவாலிட்டி இருக்குமா அப்படின்னு பார்க்கக்கூடிய பரிசோதனைகளையும் நான் எழுதி அனுப்பிச்சேன். எல்லா பரிசோதனைகளும் பார்த்தீங்கன்னா நார்மல். அப்போ அந்த தம்பியை உட்கார வச்சு எதனால் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்கும்போது, அவர் கிட்டத்தட்ட அவருடைய எம்பிபிஎஸ் படிப்பிலிருந்து பேத்தாலஜி படிப்பு முடிக்கிற வரையிலும் கிட்டத்தட்ட 8-9 வருட காலம் ஹாஸ்டலில் தான் இருக்கார். இந்த 8-9 வருட காலம் அவருடைய உளவியல் ரீதியாக தனியாக இருந்து அவர் சந்தித்து இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போது அவருடைய அனுபவங்கள், அவருடைய நண்பர்கள் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சிரமங்களாக பகிர்ந்து கொண்ட அனுபவங்கள், இதெல்லாம் அவர் கேட்டு கேட்டு தனக்கும் ஆண்மை குறைவு இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் மிகப்பெரிய அளவில் திருமணம் வேண்டாம் அப்படிங்கிற பய உணர்வோடு இருந்துட்டு இருக்காரு. இதை அவரை உட்கார வச்சு பேசி எதனால் இந்த பிரச்சனை இருக்குன்னு முழுசாக கவுன்சிலிங் கொடுத்து இதிலிருந்து மீட்டு கொண்டு இப்போ தான் அவருக்கு திருமணம் தயாராகி அவரே வீட்டில் நான் திருமணம் செய்து கொள்வதற்கு தயார்னு சொல்லியிருக்கிறத நான் பார்க்குறேன். எதுக்காக இது திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன்னா, இன்னைக்கு நிறைய இளைஞர்களும் திருமணம் ஆன பிறகு கூட மனைவியோடு இருப்பதற்கு சிரமப்பட்டு கொண்டிருப்பவர்களும், இன்றைக்கு எழுச்சி வேணும்,
நீண்ட நேர இன்பம் உடலுறவு வேணுங்கிறதுக்காக மாத்திரைகளை மருத்துவர்களை சந்தித்தோ இணையத்தில் தேடியோ சாப்பிடுகின்றவர்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்கும். இன்றைக்கு எழுச்சியின்மைக்காக சாப்பிடுகின்ற மருந்துகள், அதே போல இன்றைக்கு விந்து முந்துதல் சிரமத்திற்காக சாப்பிடுகின்ற மருந்துகளை அதிகம் பயன்படுத்துபவர்கள் வயதானவர்கள் அப்படின்னு நினைப்போம். மிகப்பெரிய தவறு. இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு சந்தை மதிப்பு, இணையத்தில் விற்கின்ற ஆண்மைத்தன்மையை அதிகப்படுத்துகின்ற, விந்து முந்துதலை குறைக்கின்ற மருந்துகளுடைய வணிகம் மட்டும் இந்தியாவில் ஆன்லைன் மூலமாக விற்கின்ற அந்த வணிகம் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 கோடியில் இருக்கிறத பார்க்குறோம். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கு இந்த அளவுக்கு சிரமத்தோடு கலவியை, செக்ஸை பார்க்கின்ற ஒரு மனநிலை நம் சமூகத்தில் வளர்ந்து கொண்டே போகிறது. குறிப்பாக இளைஞர்களிடம் அதிகமாக வளர்ந்து கொண்டு போகிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்க்குறோம். கல்யாணம் ஆயிடுச்சு, முதல் குழந்தை பிறந்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் 2வது குழந்தைக்கு முயற்சி பண்ணும்போது முயற்சி சக்ஸஸ் ஆகலை. இன்றைக்கு செயற்கை கருவூட்டல் மையங்களில் குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய, குழந்தை வேண்டும்னு காத்திருக்கக்கூடிய தம்பதிகளில் 170 பேர் முதல் குழந்தைக்காக வருபவர்கள் கிடையாது. 170 பேர் 2வது குழந்தைக்காக வருபவர்களாக இருக்கிறார்கள். அப்படிங்கிறது தான் அடுத்த ஒரு விஷயம். அப்போது இன்றைக்கு செக்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஆண்களுடைய சமூகத்தில் ஒரு சிரமமான விஷயமாக, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம் இல்லாமல் மன அழுத்தத்தை தரக்கூடிய விஷயமாக மாறிவிட்டதை பார்க்கிறோம். அப்போ இதற்கெல்லாம் தீர்வு என்ன? இதற்கெல்லாம் தீர்வு மருந்துகள் தானா? இல்லைங்க. இதற்கெல்லாம் தீர்வு உணவு தான். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தை, திருமணத்திற்கு தயாரிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஆண் குழந்தை, அல்லது திருமணம் முடிந்து குழந்தை பேருக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆண், அல்லது முதல் குழந்தை 2ஆம் குழந்தைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அல்லது என்னுடைய கடமைகள் அனைத்தும் முடிந்தாகிவிட்டது, நானும் மனைவியும் மகிழ்ச்சியாக எங்களுடைய இல்லறத்தை தொடர விரும்புகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆண், நீங்கள் யாராக இருந்தாலுமே, நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய 7 விதைகள், இந்த 7 விதைகளை ஒரு உணவாக நாம் பயன்படுத்தும் போது இல்லறம் எவ்வாறு நல்லறமாக மாறும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு உதாரணம். ஒரு ஆறு இருக்கு. மழைக்காலத்தில் அந்த ஆற்றுல தண்ணீர் வேகமாக போகிறது. அப்போ என்ன ஆகும்? அந்த ஆற்றில் கரைகளில் இருக்கக்கூடிய, ஆற்றில் தேங்கி கிடக்கக்கூடிய எல்லா விதமான கழிவுகளும், தடைகளும், குப்பைகளும், சேறுகளும் என்ன ஆகும்? துளி கூட இல்லாமல் அனைத்துமே ஆற்று ஓட்டத்திலேயே கரைந்து வெளியில் போய்விடுவதை நம்ம பார்க்க முடியும். ஆற்று ஓட்டத்திலேயே கரைந்து வெளியில் போகின்ற ஒரு நிலை உருவாகும் போது, ஆற்றுடைய ஓட்டம் சீராக இருக்கும்போது, தண்ணீருடைய தரமும், தண்ணீருடைய நிறமும், தண்ணீர் எல்லா ஜீவராசிகளும் குடிக்கின்ற அளவுக்கு நன்றாக மாறி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இல்லையா? இதுதான் முதல்ல. 2வது, ஒருவேளை இந்த ஆற்றில் தண்ணீர் தடைபடுகிறது, அல்லது கோடைக்காலம் ஏற்பட்டிருக்கிறது, அதில் தண்ணீரே இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. அப்போ என்ன ஆகும்? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீருடைய தரம் குறைந்து அந்த இடத்துல சேறு அதிகமாகி அந்த தண்ணீர் உபயோகப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய தண்ணீராக மாறிவிடுகிறது. இல்லையா? இதுதான் முதல் உவமை. 2வது உவமை ஒன்று சொல்கிறேன். நம்ம வீட்டுக்கு இல்லை வயலில் ஒரு கால்வாய் இருக்குது, வரப்பு இருக்குது, கால்வாய் இருக்குது. தண்ணீர் நல்லா வேகமாக போகக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த வரப்பு, கால்வாய்கள் இருக்கிறது. ஆனால் நாள் ஆக ஆக என்ன ஆகும்? அந்த இடத்துல களைச்செடிகள் முளைக்கிறதையும், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய களைச்செடிகள் வேகமாக உங்களுக்கு அந்த தண்ணீருடைய பாதையை குறைத்து கொண்டே வருவதையும், ஒரு ஸ்டேஜில் அதை நம்ம சரியாக கவனிக்கலைன்னா பெரியதாக இருக்கக்கூடிய கால்வாய் சுருங்கி 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 ஒரு நிலையில் சின்ன ஓடையாக மாறிவிடுவதையும் நம்ம பார்க்கிறோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம்? பயிர் வைப்பதற்கு முன்பு முதல்ல கால்வாயை ஆழப்படுத்தி தூர்வாரி, கால்வாயெல்லாம் நம்ம ஏன் சுத்தப்படுத்துகிறோன்னா ஓட்டத்தை அதிகரிப்பதற்காக. இல்லையா? இந்த 2 உவமைகளை நான் ஏன் சொல்கிறேன்னா, முதலாவது உவமை,
இன்னைக்கு நம்மில் நிறைய பேருக்கு வாழ்வியல் காரணமாக, உடல் உடல்ல இருக்கக்கூடிய நிறைய வகையான நோய்களின் காரணமாக, மன அழுத்தத்தின் காரணமாக, உடல்ல ஏற்படுகின்ற விபத்துகள் மற்றும் காயங்கள் மற்றும் தொற்றுகளின் காரணமாக, அறுவை சிகிச்சையின் காரணமாக, இந்த இரத்த ஓட்டம் பெரியதாக இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி சுருக்கம் அடைவதன் காரணமாக நமக்கு என்ன ஆகுது? அந்த இடத்தில் இரத்த ஓட்டம் குறைந்து போகின்ற ஒரு நிலை ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். அப்ப அந்த இரத்த ஓட்டம் குறைந்து போகின்ற ஒரு நிலை ஏற்படும் போது நமக்கு என்ன ஆகுது? அந்த இடத்துல எழுச்சியின்மை ஏற்படுவதையும், எழுச்சி வேகமாக குறைந்து போவதையும், அல்லது பார்ஷியல் எரெக்ஷன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல விறைப்புத்தன்மை வருகிறது. ஆனால் தாம்பத்தியம் வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உறுதி இறுகு தன்மையோடு அந்த விறைப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சிரமம் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, இன்னைக்கு நிறைய பேர் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய விறைப்புத்தன்மை குறைபாடோடு போராடி கொண்டிருப்பதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது எது தெரியுமா? அந்த இரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்வியல் மாற்றங்களால் ஏற்படக்கூடிய ஒரு தடையாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது உவமை நான் சொன்னேன். வேகமாக ஓடுகின்ற இடத்துல தண்ணீர் ஓடும்போது எல்லாமே அடிச்சிட்டு போயிடுது. ஆனால் தண்ணீர் ஓடாமல் நிற்கும் போது அந்த இடத்துல என்ன ஆகுது? அந்த இடத்துல கழிவாக மாறி விடுகிறது. இதுதான் இரண்டாவது என்ன ஆகுதுன்னா, இளமை பருவத்திலும் சரி, மத்திய வயதிலேயும் சரி, முதுமை பருவத்திலும் சரி, தொடர்ந்து கணவன் மனைவி தாம்பத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறையேனும் கலவியில் ஈடுபடுகின்ற ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும்போது, அந்த இடத்தில் தொடர் ஓட்டம் இருக்கும்போது உங்களுக்கு எந்த சிரமமுமே இருக்காது. ஆனால் இந்த நிலை இல்லாமல் போகும்போது, ஆறு ஓடுகின்ற பாதையில தடை ஏற்படுத்தப்படும் போது, அந்த இடத்தில் ஊறுகின்ற விந்தணுக்களுடைய அந்த திரவங்கள் குறைந்து போகும்போது, கழிவாகவே இவை மாறிப்போய் விடும்போது, அந்த இடத்துல செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ் பாதிக்கிறது மட்டுமல்ல, குழந்தையின்மை நோயும் பெரிதாக மாறிவிடுவதை பார்க்கிறோம். இந்த 2 உவமையை ஏன் இப்போ நான் விளக்கமாக சொல்கிறேன் தெரியுமா? இன்னைக்கு நம்மில் நிறைய பேருக்கு இந்த 2 உவமையை நான் சொல்றதுக்கான காரணம், உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு இன்றைக்கு ஆண்மைத்தன்மையை பெரிதாக பாதிக்கிறது. அதே போல உயிரணுக்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படுத்துவதாக இருக்கக்கூடிய காரணமாக இருக்கிறதோ, அதே போல இன்றைக்கு இரத்த ஓட்டத்தில் ஏற்படுகின்ற குறைபாடு, தடைகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மீண்டும் பாதிப்பை ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த 2 விஷயத்தை நம்ம சரி செஞ்சால் மட்டும்தான் இன்னைக்கு சீரான தாம்பத்தியம் அப்படிங்கிறது பாசிபிள். இந்த 2 விஷயத்தை ஒருவேளை நம்ம சரியாக கவனிக்கல அப்படின்னா, இதை கவனிப்பதற்கு தேவையான விஷயங்களை வெறும் மருந்தாக மட்டும் எடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கு தாம்பத்தியம் முழுமை பெற்ற தாம்பத்தியமாக இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன் இவ்வளோ பெரிய இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன்னா, நம்மில் நிறைய பேர் எதிர்பார்ப்புகளுக்கு எதிராக கிடைக்கக்கூடிய பலன்களும் வரும்போது நிறைய நேரங்களில் நம்பிக்கை இழந்து போய் விடுவதை பார்க்கிறோம். ஒரு இரத்த குழாயில் இரத்த ஓட்டத்தை உருவாக்கக்கூடிய காரணிகளும், இந்த இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்காக இரத்த குழாய் சுரக்கின்ற அமிலங்களும் குறைந்து போகும்போது, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படும் போது, விந்து முந்துதல் போலவே விறைப்புத்தன்மை குறைபாடு ஏற்படும் போது, நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு ஒரு மாத்திரை சாப்பிட்டால் அது தீர வேண்டும் அப்படிங்கிறது. ஆனால் அது நடக்காது. நான் சொல்லக்கூடிய உணவு முறைகளை குறைந்தது ஒரு 6 மாத காலம் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துறீங்கன்னா, உங்களுடைய விறைப்புத்தன்மை, வேண்டிய நேரத்தில் விறைப்புத்தன்மை, வேண்டிய அளவில் விறைப்புத்தன்மை, அது மட்டுமல்ல நீண்ட நேரம் இன்பத்தில் ஈடுபடுவதற்கு தேவையான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இது ஒரு நாளில் ஒரு இரவில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. தொடர் முயற்சியாக, உணவாக இதை நம்ம பின்பற்ற வேண்டும். இன்னைக்கு 7 விதைகளை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 7 விதைகளும் தெரியாதவர்கள் யாருமே கிடையாது. குறிப்பாக நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் இந்த விதைகளை பற்றி தெரியாதவர்கள் யாருமே கிடையாது. முதலாவது, இன்றைக்கு பூசணி விதையை பற்றி சொல்ல போகிறோம். இந்த பூசணி விதை அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்முடைய சமூகத்தில் பூசணி விதையை உணவாக பயன்படுத்துகின்ற பழக்கம் சமீப காலத்தில் தான் பெருகி கொண்டு வருவதை பார்க்கிறோம். ஆனால்
இன்றைக்கு இந்த குதிரை ஓட்டம்னு ஒன்று உண்டு. இந்த ரேக்லா ரேஸ்ன்னு ஒன்று இருக்கும். அந்த காலத்துலலாம் இது பிரபலம். இந்த பொங்கல் காலங்கள்ல, காணும் பொங்கல் காலங்கள்ல, கிராமங்கள்ல எவ்வாறு ஜல்லிக்கட்டு மிக பிரபலமாக இருக்கிறதோ, அதே போல மிக பிரபலமாக இருந்த தமிழர்களுடைய மற்றும் ஒரு விளையாட்டு தான் இந்த குதிரை பந்தயம்னு சொல்லுவோம். ஒரு குதிரை, அதில் ஒரு சின்ன வண்டி இருக்கும். அதை வச்சுட்டு ஓட்டுவாங்க, கிடுகிடுகிடுன்னு ஓட்டிட்டு போவாங்க. பெரிய அளவில் வெற்றி, பெரிய அளவில் இளைஞர்களை ஊக்குவித்த ஒரு மிகப்பெரிய தமிழர் கலாச்சாரம், பண்பாடு, விளையாட்டுன்னே அதை சொல்லலாம். இந்த ரேக்லா ரேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த குதிரைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய உணவுகளில் ஒன்று எது தெரியுமா? இந்த பூசணி விதைகள் தான். எங்கள் கிராமங்களில் நான் பார்த்துருக்கேன். இதற்கென்றே குதிரையை தயார் செய்வாங்க. இப்போ ஒரு பொங்கல் போல உங்களுக்கு வந்து இந்த ரேக்லா ரேஸ் நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு மார்கழி மாதம் ஆரம்பிக்கும் போதே கிட்டத்தட்ட 100 கிராம் பூசணி விதையை இரவே தண்ணீரில் ஊற வைத்து, காலையில் அந்த குதிரைக்கு கொடுக்கக்கூடிய வேக வைத்து இருக்கக்கூடிய கொல்லில் இந்த பூசணி விதைகளை கலந்து சாப்பிட கொடுப்பாங்க. அதை சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குதிரைக்கு ஏற்படுகின்ற ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் வேகமாக ஓடி மிகப்பெரிய அளவில் அது மாற்றத்தை உருவாக்கி விடுவதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த குதிரை இருக்கு இல்லையா, குதிரை ஓட்டத்திற்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய தமிழர்கள் விளையாட்டுகளில் ஈடுபடும் போது, கபடி சார்ந்த விளையாட்டுகளில் ஈடுபடும் போது, அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு தேவையான ஆற்றலை ஊக்குவிப்பதற்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த உணவாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா பூசணி விதைகள் தான். இந்த பூசணி விதைகள் மிகப்பெரிய பலன் கொடுக்கக்கூடியது. ஏன் தெரியுமா? ஜிங்க்னு சொல்லக்கூடிய துத்தநாகச்சத்து மிக அதிகமாக இருக்கக்கூடிய மூலிகைகளில் ஒன்று எதுனா பூசணி விதைகள் தான். இந்த ஜிங்க் இருந்தால் தான் நம்ம உடம்புல டெஸ்டோஸ்டிரான் சொல்லக்கூடிய ஆண்மைக்கான ஹார்மோன்களுடைய அந்த ஊற்று அப்படிங்கிறது இருக்கும். டெஸ்டோஸ்டிரானை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. யாருக்கெல்லாம் டெஸ்டோஸ்டிரான் அதிகமாக இருக்கும், 5 அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் அதிகம். உங்களுடைய உடல் பலமாக இருப்பது, உங்களுடைய மனம் பலமாக தன்னம்பிக்கையோடு இருப்பது, தசைகள் முழுமை பெற்ற தசைகளோடு இருப்பது, எந்த வேலை கொடுத்தாலும் எந்த நேரத்திலும் சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய உடலும் மனதும் இருப்பது, ஆழ்ந்த உறக்கம் மற்றும் அலுவலகத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய சிரமங்களை சமாளிக்கின்ற, அந்த சிரமங்களை பார்த்து கவலைப்படுகின்ற மனநிலை இல்லாமல் இருப்பது. இது 5மே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் டெஸ்டோஸ்டிரான் சொல்லக்கூடிய ஹார்மோன், ஆண்மைக்கான ஹார்மோன், மாஸ்குலனிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த தசைக்கான ஹார்மோன் மிகப்பெரிய அளவில் நம்ம உடலில் இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அறிகுறி தான். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்மைத்தன்மை, உரைப்புத்தன்மை குறைபாடால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, நான் சொன்ன 5 குவாலிட்டி உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. குறைஞ்சது 3 இருக்காது, 1 2 தான் இருக்கும். அப்போ இதற்கு காரணம் நம்ம உடம்புல டெஸ்டோஸ்டிரான் குறைந்து போயிருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த டெஸ்டோஸ்டிரானை இயற்கையாகவே பலப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமருந்து எதுனா இந்த பூசணி விதைகள் தான். இப்போ இனிமேல் நம்ம வீட்டில் பூசணிக்காய் சமையலுக்கு வாங்குறோன்னா நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல பூசணிக்காயை வெட்டி எடுத்து, விதைகளை எடுத்து நல்லா வெயிலில் போட்டு காய வைத்து, அதை நன்றாக உடைத்து உள்ளிருக்கக்கூடிய பருப்பை எடுத்து, அந்த பருப்பை பதப்படுத்தி வைத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சாப்பிட வேண்டும். அப்போ முதல்ல வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு அன்று நாம் சாப்பிட வேண்டியது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது, ஆணுக்கு கொடுக்க வேண்டியது, கணவனோ தோழனோ அதே போல் நம்முடைய தந்தையோ யாரோ ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு ஆண்மை வேண்டும், நல்ல ஒரு திடத்தன்மை வேண்டும், நீண்ட காலம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் எதுனா பூசணி விதை தான். இன்றைக்கு அந்த பூசணி விதையை 25 கிராம் அளவுக்கு தினசரி உணவில் சேர்க்க முடியுமான்னு பார்க்குறோம். தினசரி சேர்க்கலைனா கூட 7 நாட்கள் 7 விதைகள்னு வரும்போது ஞாயிறு அன்று உணவில் எடுக்க வேண்டிய முக்கியமான ஒன்று எதுனா பூசணி விதை தான். ஆனால் இந்த பூசணி விதையை எடுக்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுங்க, முதல் நாள் ராத்திரி தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஏன்னா ரொம்ப எண்ணெய் வித்தாக இருக்கிறதுனால, அதீத எண்ணெய் வித்தாக இருக்கும்போது சில நேரங்களில் பூசணி விதையை சாப்பிடும்போது பசியின்மை ஏற்படுவதற்கும், லேசான பித்தத்தின் காரணமாக உமட்டல் போன்று பசி ஜீரணம் குறைந்து போவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால, இரவே தண்ணீரில் ஊற வைத்து காலை உணவோடு ஒரு சலாடோடு அல்லது மதிய உணவோடு அல்லது மாலை சிற்றுண்டியாக இதை நம்ம சாப்பிட்டோம்னா ஜிங்க் சார்ந்த மூலக்கூறுகள் இருக்கிறதுனால
ட்ரிப்டோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மூலக்கூறு இருக்கிறதுனால டெஸ்டோஸ்டிரான் உற்பத்தி அதிகப்படுத்தக்கூடிய மூலக்கூறு இருக்கிறதுனால இது ஆண்மையை ஊக்குவிப்பதிலையும் அந்த ஆண்குறிக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்துடைய விகிதத்தை சீராக்குவதிலேயும் அதைவிட முக்கியமாக இன்றைக்கு எப்பொழுதுமே தன்னம்பிக்கையோடு எந்த நேரத்தில் தாம்பத்தியம் தேவைன்னு நினைத்தாலும் அந்த நேரத்தில் உடனடியாக விரைப்புத்தன்மையை கொண்டு வருவதற்கும் இந்த பூசணி விதை ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு நம்ம குடும்பத்தில் திருமணத்துக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் யாராவது இருக்காங்கன்னா, குழந்தைக்கு, முதல் குழந்தைக்கு, இரண்டாம் குழந்தைக்கு வேண்டும்ன்ற நினைப்பில் இருக்கக்கூடிய இன்றைக்கு ஒரு கணவனுடைய ஆரோக்கியத்தை நல்கின்ற பெண்கள் நம்ம யாராவது இருக்கீங்கன்னா, தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவருக்கு பூசணி விதையை கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். ரெண்டாவது, இன்றைக்கு பூசணி விதையை போலவே மிகப்பெரிய மாற்றத்தை உடலில் கொண்டு வரக்கூடிய சக்தி சூரியகாந்தி விதைக்கு உண்டு. இந்த சூரியகாந்தி விதைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி என்ன தெரியுமா? இன்றைக்கு விட்டமின் இ சத்து மிக அதிகமாக இருக்கக்கூடிய இயற்கை உணவுகளில் இந்த சூரியகாந்தி விதைகள் ஒன்றுன்னு சொல்லலாம். இன்றைக்கு உயிரணுக்களுடைய குவாலிட்டி, உயிரணுக்களுடைய எண்ணிக்கை, நீந்துகின்ற உயிரணுக்கள், தலை முழுவதுமாக இருக்கக்கூடிய உயிரணுக்கள், மிக அதிகமான உயிரணுக்களை கொண்டிருக்கக்கூடிய, உயிரணுக்களாலேயே சந்ததி ஆரோக்கியமாக உருவாக வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் எதுனா சூரியகாந்தி விதை தான். இன்றைக்கு சூரியகாந்தி எண்ணெய் அப்படின்னு நம்ம பார்க்கறது, இன்றைக்கு ரீஃபைண்டுன்னு வரும்போது அதில் நிறைய விஷயங்கள் நீக்கப்பட்டு நிறைய விஷயங்கள் கலக்கப்பட்ட ஒரு பொருளாகத்தான் நமக்கு கிடைக்கிறது. சூரியகாந்தி விதையுடைய, சூரியகாந்தி எண்ணெயுடைய மிகப்பெரிய மருத்துவ குணம் நிச்சயமாக உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைப்பது தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் ரீஃபைண்ட் ஆயிலாக அது வரும்போது அதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் நமக்கு ஆரோக்கியத்தை நல்குவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவுவது கிடையாது. ஆனால் சூரியகாந்தி விதைகள் உணவாக நாம் எடுத்துக்கொள்ளும் போது பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு யாருக்கெல்லாம் காலையில் எழுந்து கொள்ளவே முடியல, காலை உணவு உண்ட உடனேயே தூக்கம் வருவது போல சோர்வு ஏற்படுகிறது, மதிய உணவு சாப்பிட்டால் ஒரு அரை மணி நேரம் தூங்கித்தான் ஆக வேண்டுங்கிற அளவுக்கு யாருக்கெல்லாம் சோர்வு இருக்கிறது, யாரெல்லாம் இன்றைக்கு கலவியில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு நினைத்தாலே ஒரு சத்து மாத்திரையை, ஊக்க மாத்திரையை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், யாரெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை நான் செக்ஸ் வச்சுக்கிட்டேன்னா கூட என்னுடைய உடம்புல அந்த பலவீனம் போய் பலமாக மாறுவதற்கு குறைந்தது 5 நாட்கள் 7 நாட்கள் ஆகிறது, எனக்கு செக்ஸ் வச்சுக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் என்னோட உடம்பு அதுக்காக ஒத்துழைக்கலை, எனக்கு சக்கரை நோய் வந்த பிறகு என்னோட பர்ஃபார்மன்ஸ் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலுமே திங்கட்கிழமை அன்று 25 கிராம் நீங்கள் சூரியகாந்தி விதையை சாப்பிட முடியுமான்னு பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் எந்த எண்ணெய் வித்தை நம்ம சாப்பிட்டாலும் கூட அந்த எண்ணெய் வித்தை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்போ எந்த எண்ணெய் வித்து 25 கிராம் சூரியகாந்தி விதை எடுங்க, இரவே தண்ணீரில் ஊற வச்சிருங்க. காலை உணவுக்கு பின்போ அல்லது காலை சிற்றுண்டியாகவோ அல்லது மாலை சிற்றுண்டியாகவோ வாயில் இட்டு இந்த சூரியகாந்தி விதைகளை மெதுவாக மென்று சாப்பிட முடியுமான்னு பாருங்கள். இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் உடம்புல ஏற்படுத்தும். இன்னைக்கு நிறைய ஆண்கள் நான் பார்க்குறேன், குறிப்பாக இந்த ஆஃப் ஷோரில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேரை பார்க்குறேன். அவங்கெல்லாம் மாதத்துக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வருவாங்க. 4 வாரம் அவங்களுக்கு டியூட்டி இருக்கும், 2 வாரம் லீவ் இருக்கும். இந்த 4 வாரம் அவர்களுடைய டியூட்டி எப்படி இருக்குன்னா 4 மணி நேரம் வேலை, 4 மணி நேரம் ஓய்வுன்னு இருக்கும். எந்த நேரத்தில் வேணால் அவங்க வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அதாவது அந்த 4 வாரங்களும் இடைவிடாத உழைப்பும், 2 வாரங்கள் விடுமுறைக்காக அவங்க வருவாங்க. அந்த விடுமுறைக்காக வரும்போது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மனைவியோடு இருக்கணும்னு நினைக்கும் போது அது முடியவே முடியாதுங்கிற அளவுக்கு மனச்சோர்வும் உளச்சோர்வும் உடல் சோர்வும் அவர்களை பாடாய்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த மாதிரி சிரமத்தில் இருப்பவர்கள் கூட இந்த சூரியகாந்தி விதைகளை எடுத்துக்கொள்ளும் போது, இந்த சூரியகாந்தி விதைகளுடைய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நான் சொன்ன மாதிரி வேண்டிய நேரத்தில் வேண்டிய வகையில் எத்தனை முறை வேண்டுமானாலும் விரைப்புத்தன்மையை கூட்டி கொடுக்கக்கூடிய சக்தி சூரியகாந்தி விதைக்கு உண்டு. ஸோ இந்த ஆஃப் ஷோரில் இருக்கவங்களாம் அந்த மாதிரி வரும்போது
இல்ல ரொம்ப நாள் 10 மாசம், 12 மாசம் துபாயில போய் வேலை பார்க்குறேன், கல்ஃப்ல இருக்கேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை 1 மாசம் லீவ்ல இந்தியாவுக்கு வரேன். வரும்போது மனைவியோடு மகிழ்ச்சியா இருக்கணும். குழந்தையை உருவாக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை செய்ய முயற்சி செய்யும்போது, பெரிய அளவுல என்னால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற கவலையில் இருக்கக்கூடிய அந்த ஆண்களுக்கு, மருந்தாக அல்லாம, உணவாக, வரமாக நமக்கு உதவி செய்வது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த சூரியகாந்தி விதைகள சொல்லலாம். எவ்வாறு ஞாயிற்றுக்கிழமையன்று பூசணி விதைகளை 25 கிராம் தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிடுகிறோமோ, அதே போல திங்கட்கிழமையன்று சூரியகாந்தி விதைகளை சாப்பிடும்போது பெரிய மாற்றம் ஏற்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். 3வது ஆளி விதை. செவ்வாய்க்கிழமை நீங்க சாப்பிட வேண்டியது எது? ஆளி விதை. இந்த ஆளி விதையுடைய மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்ன தெரியுமா? ஒமேகா 3 மூலக்கூறுகளை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய விதைகள்ல ஒன்று. லிக்னான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மூலக்கூறுகளை கொண்டிருக்கிறதையும், ஹார்மோனல் பேலன்ஸை கொண்டு வரத்துக்கும், இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமா பார்த்தீங்கன்னா, நம்முடைய இரத்த குழாய்களுடைய உட்புறமாக எண்டோதீலியல் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய திசுக்கள் இருக்கு. இந்த எண்டோதீலியல் திசுக்களுடைய வேலை என்னன்னா, தேவைப்படுகின்ற நேரத்தில் நைட்ரஸ் ஆக்சைடு சார்ந்த மூலக்கூறுகளை உருவாக்கி, அந்த திசுக்கள் அந்த இரத்த குழாயை விரிவடைய செய்து, தேவையான நேரத்தில் அதீதமான இரத்த உற்பத்தியை, இரத்த ஓட்டத்தை உற்பத்தி செய்யக்கூடிய சக்தி வந்து இந்த நைட்ரஸ் ஆக்சைடு மூலக்கூறுகளுக்கு உண்டு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கால்வாய்களில் எப்படி மடை போல அடைப்புகள் உருவாகி அந்த தண்ணீருடைய ஓட்டத்தை குறைக்கிறதோ, நம்மில் நிறைய பேருக்கு அந்த மாதிரி இரத்த ஓட்டத்தில் இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற அடைப்பு நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை, இரத்த ஓட்டத்தை பாதிக்கிறது. அப்போ இயற்கையாகவே இந்த எண்டோதீலியல் செல்களுடைய அந்த அந்த ஒரு அடைப்பை நீக்கி நைட்ரஸ் ஆக்சைடை சீராக உற்பத்தி செய்யக்கூடிய சக்தி ஒமேகா 3ன்னு சொல்லக்கூடிய இந்த அமிலங்களுக்கு உண்டு. இந்த அமிலங்கள் சைவத்திலேயே மிக கூடுதலாக நமக்கு கிடைக்க செய்கின்ற விதைகளாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆளி விதைகள் தான். இந்த ஆளி விதைகள் அப்படிங்கிறது ஏதோ ஃபாரின்லேருந்து வந்தது அப்படின்னு நினைக்கிறோம். ஆயுர்வேதத்தில் கூட, தமிழ் மருத்துவத்தில் கூட ஆளி விதைகளுடைய குறிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உணவாக சேர்க்கப்படுகின்ற, ஆரோக்கியத்திற்காக சேர்க்கப்படுகின்ற இந்த இந்த உலகத்திலேயே மிக ஆரோக்கியமான உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய தரைக்கடல் உணவுன்னு சொல்கிறாங்க. இந்த மத்திய தரைக்கடல் உணவு லெபனான் உணவுன்னு சொல்லுவோம். இந்த உணவு மிகச்சிறந்த உணவாக இருப்பதற்கு காரணம் இரத்த குழாய்களையும் இந்த நைட்ரஸ் ஆக்சைடு சார்ந்த மூலக்கூறுகளையும் அதிகப்படுத்தி நம்ம உடம்பை மாற்றுவது தான். அப்போ அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் நம் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய மூலக்கூறு மிக அதிகமாக இருக்கக்கூடிய, சுலபமாக அனைவராலும் சாப்பிடக்கூடிய வகையில் கிடைக்கக்கூடிய உணவு எதுனா இந்த ஆளி விதைகள் தான். அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கு செவ்வாய் அன்று ஆண்களுக்கு காலை உணவாக கொடுக்கக்கூடிய உணவுகளில் இந்த ஆளி விதையை ஊற வைத்து அரைத்து ஒரு உணவில் சேர்க்கக்கூடிய ஒரு வழக்கத்தையோ, அல்லது ஆளி விதையை அப்படியே பொடியாக எடுத்து அதை தண்ணீரில் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தையோ வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ இதில் 3 பெனிஃபிட் நமக்கு இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது, லிக்னான்ஸ் இருக்குது, நைட்ரஸ் ஆக்சைடு உற்பத்திக்கு தேவையான எண்டோதீலியல் திசுக்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அழுக்கை, அடர்த்தியை நீக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால ஆளி விதை வெறும் ஆண்குறிக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய உணவு மட்டும் கிடையாதுங்க. இன்றைக்கு இதயத்திற்கும் பலனளிக்கக்கூடிய, கொழுப்பை கரைக்கக்கூடிய, உடல் எடையை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து. 50 வயசுல ஆண்களுக்கு என்ன வருதோ இல்லையோ தொப்பை வருது. தொப்பை பெருசா இருக்கக்கூடிய ஆண்களால ஒரு திறம்பட ஒரு தாம்பத்தியத்தில் செக்ஸ் வச்சுக்க முடியுமா? கேள்விக்குறி. அப்போ அவங்களோட தொப்பையை குறைக்கணும், ஆண்குறிக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கணும். மருந்தா இல்லாமல் உணவா என்ன பண்ணணும்? செவ்வாய்க்கிழமை அன்றுக்கு ஆளி விதையை உணவில் சேருங்க, பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். 4வது தமிழனுடைய உணவுங்க எள். இந்த எள் இருக்கே அப்பா, துத்தநாகம் சார்ந்த மூலக்கூறுகளை தன்னகத்தே வைத்து இன்றைக்கு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இனப்பெருக்க மண்டலத்தில் ஏற்படுகின்ற மாற்றமாக இனப்பெருக்க மண்டலத்தை மிகப்பெரிய அளவில் பலப்படுத்துகின்ற சிறந்த ஒரு உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா எள்ளு தாங்க. எள் உருண்டை அப்படிங்கிறது இன்றைக்கு தமிழனுடைய மிகப்பெரிய வரப்பிரசாதம். கலாச்சாரமாக தமிழ் உணவுகளில், தமிழ் இனிப்புகளில், தமிழனுடைய எல்லா நல்ல காரியங்கள்லையும் இருந்த சிறந்த உணவு எதுனா எள்ளு தான். துரதிர்ஷ்டவசமாக
இன்றைக்கு எள்ளுருண்டையை மறந்த சமூகம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ் கலாச்சாரங்கள் தான். கிட்டத்தட்ட மறந்துட்டோம். கடலை மிட்டாய் விற்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு எள்ளுருண்டைகளும் எள் மிட்டாய்களும் விற்குதாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். எள்ளு சாப்பிட்டா சூடு பொதுவாக சொல்லணும் இல்லையா? ஆனால் செக்ஸுக்கும் தாம்பத்தியத்திற்கும் அடிப்படையாக வேண்டிய சூடை ஆணுக்கும் பெண்ணுக்கும் உருவாக்கக்கூடிய சக்தி எள்ளுக்கு உண்டு. இன்றைக்கு ஒரு பெண் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அந்த மாதவிலக்கு சீராக வேண்டும், கருப்பை சுத்தமடைய வேண்டும், மாதத்திற்கு ஒரு முறை கருமுட்டையுடைய வளர்ச்சி சீராக இருக்க வேண்டும், கருமுட்டை வளர்ந்து வெளியில் வந்து உயிரணுக்காக காத்திருந்து கரு உருவாகி அந்த கருப்பையில் சென்று நன்றாக ஊன்றி வளருவதற்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய சக்தி எள்ளுக்கு உண்டு. அப்ப இந்த எள்ளு சாப்பிட்டா குழந்தை நிற்காது. கரு உற்றிருப்பவர்கள் தான் அதை செய்யக்கூடாதே தவிர குழந்தைக்கு காத்து கொண்டிருப்பவர்கள் எல்லாருமே அதை செய்யலாம். எள்ளு பொடிங்கிறது மிகப்பெரிய உணவுங்க. நீங்கள் நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திராவுக்கு போங்களேன், அவங்களுடைய கலாச்சாரமாகவே உணவில் எள்ளு பொடியை போட்டு நல்லெண்ணெய் போட்டு அல்லது நெய் போட்டு சாப்பிடுவதை வைத்திருப்பாங்க. இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல ஆந்திரா மீல்ஸ் ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்துப்போங்க. மவுண்ட் ரோட்டில் ஒரு ஹோட்டல் இருக்குது, நான் போயிருக்கேன். சுத்த சைவமான ஹோட்டல். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா 3 வகையான பொடிகள் வச்சுருப்பாங்க. பூண்டு போட்ட பருப்பு பொடி, எள்ளு பொடி, அது கூட இன்னொரு பொடி, அது பேர் கூட எனக்கு தெரியல. அந்த பொடிகளை முதல்ல போட்டு நெய் போட்டு சாப்பிட்டு தான் மற்ற உணவுக்குள்ளே போகணும். இன்றைக்கு உலகத்திலேயே மிக குறைவான செயற்கை கருவூட்டல் மையங்களை கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் எதுனா ஆந்திர பிரதேசம் தான். உங்களுக்கு தெரியுமா? இது ரொம்ப ஒரு புதிய தகவலாக இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அவங்களுடைய கலாச்சாரமாகவே எள்ளை உணவில் சேர்ப்பது தான். தட்டை செய்தால் அதில் எள் இருக்கும். நம்ம வீட்டில் தட்டை செய்கிறோம், மிளகு வடை செய்கிறோம், இதெல்லாம் எள் சேர்ப்போமா? பெரும்பாலும் சேர்க்க மாட்டோம்ல. நீங்கள் அப்படியே ஆந்திரா போங்க, கர்நாடகா போங்க, அவங்க செய்யக்கூடிய உணவுகளில் திருமணத்திற்கு பிறகு கொடுக்கக்கூடிய சீர்வரிசைகளில் அந்த எள் இல்லாத உணவு ஏதாவது இருக்கான்னு பாருங்களேன், கேள்விக்குறியாக இருக்கும். அப்போ எள்ளே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு உணவு. ஜிங்க் மூலக்கூறுகளை கொண்டிருப்பது. துத்தநாகம் இருந்ததுன்னா டெஸ்டோஸ்டிரான் சீராக இருக்கும், உயிரணுக்களுடைய வளர்ச்சி சீராக இருக்கும், பிராஸ்டேட் சுரக்கக்கூடிய அமிலங்கள் சீராக இருக்கும், விந்து முந்துதல் இருக்காது. எனக்கு விந்து முந்துதல் இருக்குன்னு என்னால் உடலுறவு கொள்ள முடியவில்லைன்னு பாடாய் படுத்தி வாழ்க்கையை நொந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆண்களாக நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா 30 நாளைக்கு 3 எள்ளுருண்டை காலையில் சாப்பிடுங்க. 3 எள்ளுருண்டை முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்காரமாவே எள்ளுருண்டை பண்ணி கொடுக்க சொல்லி சாப்பிடுங்க. இல்லைனா நல்ல எள்ளுருண்டைகள் ஆர்கானிக் ஷாப்லலாம் இப்போ கிடைக்குது, வாங்கிக்கோங்க. காலையில் 1, மதியம் 1, ராத்திரி 1, 3 சாப்பிடுங்க. 30 நாளில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸில் குறைஞ்சது ஒரு 30% சேஞ்ச் இருக்கான்னு பாருங்கள். நிச்சயமாக இருக்குங்க. அப்போ ஞாயிறு அன்று நம்ம பூசணி விதையை சாப்பிட்றோம், திங்கள் அன்று நம்ம சூரியகாந்தி விதை, செவ்வாய்க்கிழமை ஆளி விதை, புதன்கிழமை எள். எள்ளை எள்ளுருண்டையாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல, எள்ளு பொடியாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல, இல்லை செய்யக்கூடிய உணவுகளில் எள்ளாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல, இல்லை ஒன்றுமே இல்லைனாலும் தண்ணீரில் எள்ளை ஊற வச்சுட்டு அந்த எள்ளை நம்ம சாப்பிட்டாலும் பரவாயில்ல. பர்ஃபெக்டாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து வருவது சியா விதை. இந்த சியா விதைகள் அப்படிங்கிறது சமீபத்தில் பிரபலமான ஒரு விதைகளாக இருந்தாலும் கூட இன்றைக்கு ஜிங்க் மூலக்கூறுகளையும் டெஸ்டோஸ்டிரான் சார்ந்த மூலக்கூறுகளை அமிலங்களை உடலில் சுரக்க வைப்பதற்கும் எவ்வாறு சூரியகாந்தி விதைகளும் ஆளி விதைகளும் ஒமேகா 3 மூலக்கூறுகளை தன்னகத்தே கொண்டு உடல் உற்பத்தி செய்யக்கூடிய நைட்ரஸ் ஆக்சைடு சார்ந்த மூலக்கூறுகளை அதிகமாக்குகிறதோ அதே போல அதிகமாக்கக்கூடிய சக்தி சியா விதைகளுக்கு உண்டு. சியா விதைகளை இன்றைக்கு சாறுகளில் போட்டு சாப்பிடுகின்ற ஒரு கலாச்சாரம் வளர்ந்துருக்கிறத பார்க்குறோம். நீங்கள் கல்ஃப்லேருந்து வரக்கூடிய நிறைய அந்த பானங்கள், இன்றைக்கி இயற்கை சார்ந்த பானங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும். ஆரஞ்சு ஜூஸு, ஆப்பிள் ஜூஸு, அதாவது ஆப்பிளே கட் பண்ணி உள்ளே போட்டு அதோட ஜூஸில் நிறைய சியா விதைகளை போட்டு வரதை பார்க்க முடியும். இந்த சியா விதைகள் ஒரு 25 கிராம் எடுத்து தண்ணீரில் ஊற வச்சுருங்க, ராத்திரியே ஊற வச்சுருங்க. காலையில் சிற்றுண்டிக்கு பிறகு கொடுக்கக்கூடிய பழச்சாறுகளில் அல்லது நேரடியாகவே சியா விதைகளை சாலட் ஏதாவது கொடுக்குறீங்கன்னா அதில் போட்டு கொடுங்க. இந்த ஆளி விதை சியா விதை சாப்பிடும்போது ஒரு விஷயத்தை மட்டும் கவனத்தில் வச்சுக்கணும். இது உடம்பில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்தை உறிஞ்சக்கூடிய ஒரு விதைகளாக இருக்கிறதுனால தண்ணீர் கூடுதலாக குடிச்சிங்கன்னா
இதனுடைய முழுமையான ஆற்றல் நமக்கு கிடைக்கும். விரைப்புத்தன்மை குறைவாக இருக்கிறது, பொசிஷன் மாறும்போது விரைப்புத்தன்மை குறைந்து போகிறது, அல்லது தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது ஏதேனும் ஒரு சிறிய சத்தம் ஏற்பட்டால் கூட எனக்கு விரைப்புத்தன்மை குறைந்து போகிறதுன்னு நிலையில் இருப்பவர்கள் யாராவது இருக்கீங்கன்னா, அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இந்த சியா விதைகளை உணவில் சேர்க்கக்கூடிய ஒரு மாற்றத்தை செஞ்சீங்கன்னா பெரிய மாற்றம் உடலில் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். அப்போ ஞாயிறு அன்று பூசணி, திங்கள் அன்று சூரியகாந்தி, செவ்வாய்க்கிழமை அன்று ஆளி விதை, புதன்கிழமை அன்று எல், வியாழக்கிழமை அன்று சியா விதை, வெள்ளிக்கிழமை அன்று வெந்தயம். வெந்தயத்தை விட சிறந்த ஒரு காமத்தை பெருக்கக்கூடிய மூலக்கூறே கிடையாதுங்க. தமிழர்களுடைய உணவு ஏன் இன்றைக்கும் நவீன மருத்துவத்தை ஆராய்ச்சிகளை திகைப்படைய செய்கிறது தெரியுமா? இன்றைக்கு இதெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஆராய்ச்சி கட்டுரைகளை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி நம்ம உடலுக்கு ஆற்றல் அளிக்கக்கூடிய உணவுகள் மருந்துகள் எதுன்னு சொல்லி மேலை நாட்டவர்கள் தேடிக்கொண்டிருக்கும் போது பல ஆயிரம் வருடங்களாக அதை உணவாகவே பயன்படுத்தி ஆரோக்கிய பெருவாழ்வை வைத்திருக்கக்கூடிய கலாச்சாரமாக நம்முடைய தமிழ் கலாச்சாரம் இருந்திருக்கிறது. இன்று இருக்கானா? கிடையாது. அப்போ யாருக்கெல்லாம் விரைப்புத்தன்மை நல்லா வேணும், அதைவிட முக்கியமாக விந்து முந்துதல் ஏற்படக்கூடாது, விந்து முந்துதலாலேயே என்னுடைய வாழ்க்கை சீர்கெட்டு விவாகரத்து வரை போய்விட்டதுன்னு கவலையில் இருக்கக்கூடிய இன்னைக்கு ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி, பெருசாக மெனக்கெடவே வேண்டாம். நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்று வெந்தயத்தை உணவில் சேர்க்க முடியுமான்னு பாருங்கள். இந்த வெந்தயம் மட்டும் முறையான நீங்கள் வெந்தயத்தை சேர்த்தீங்கன்னா பெரிய மாற்றல் இருக்கும். என்னுடைய ஒரு அனுபவம் நான் சொல்கிறேன். ஒரு வழக்கறிஞர் என்னை பார்க்க வந்திருந்தார். கடுமையான சர்க்கரை நோய், ஃபாஸ்டிங் சுகர் 300, போஸ்ட் பிராண்டியல் 450. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தது 60 யூனிட் இன்சுலின் போடுறாரு. உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி எல்லாம் செய்கிறாரு, சுகர் குறையல. வேலையால் குறையல, டென்ஷனால் குறையலன்னு 1000 காரணங்கள் சொல்லப்பட்டாலும் குறையல. வெறும் 48 வயசு தான். அடுத்து நீதிபதி ஆவதற்குள்ள லிஸ்ட்டில் இருக்கார். ஆனால் அவருக்கு ஒரு பயம், ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது வெளி மாநிலத்துக்கு வந்ததுன்னா எப்படி நான் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, ஒரே கவலையில் இருக்கேன் அப்படின்னு வந்திருந்தார். அப்போ அவருக்கு நான் முளை கட்டி வெந்தயம் சாப்பிடக்கூடிய வெந்தய பால், உங்கள் எல்லாருக்கும் நிறைய முறை சொல்லியிருக்கேன், அவருக்கும் நான் அதை பரிந்துரைச்சேன். அவங்க வீட்டுக்காரம்மாவை கூப்பிட்டு அவங்க கிட்ட சொன்னா, அம்மா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, இதை செய்வதனால கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத சொல்லி கொடுத்து, அந்த வெந்தய பால் சாப்பிடும்போது அவருக்கு கொஞ்சம் ஆஸ்மா நோய் உண்டுங்கிறதுனால மிளகு சேர்த்து எப்படி சாப்பிடணுங்கிறதையும் சொல்லி கொடுத்தேன். 30 நாள் கழித்து அவங்க பார்க்கும்போது அவங்களுடைய சர்க்கரை நோய் வெகுவாக குறைந்திருந்தது. நீண்ட காலத்திற்கு பிறகு 200க்கு கீழே போஸ்ட் பிராண்டியல் சுகர் வந்திருந்தது. ஆனால் அதை விட அடிஷனலாக அவங்க எனக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, அவருடைய செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கடந்த மாதத்தில் பார்த்தோம். ஏதாவது ஒரு மருந்து சாப்பிட்டு தான் வாரத்திற்கு ஒரு முறை நாங்கள் சேருவோம் சார், ஆனால் இந்த ஒரு மாதம் எனக்கு மருந்தே தேவைப்படலை. அண்ட் இந்த சர்க்கரை நோயெல்லாம் வரத்துக்கு முன்னாடி என்னோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததோ அந்த பர்ஃபார்மன்ஸை விட எனக்கு மிகப்பெரிய ஆற்றல் மாற்றம் கிடைத்தது இந்த வெந்தயத்தை சாப்பிட்ட பிறகு தான். அவர் வெந்தயத்தை சாப்பிட்டதுன்னு சொல்லலை, நீங்கள் கொடுத்த மருந்துகளால் தான் இது நடந்தது அப்படின்னாரு. அப்புறம் அவருக்கு நான் கிளாரிஃபை பண்ணேன், நான் மருந்துகள் கொடுப்பது உடலுடைய ஆற்றலை அதிகப்படுத்துவதற்கு, உடலுடைய ஓஜஸை அதிகப்படுத்தி சர்க்கரை நோயுடைய தீவிரத்தை குறைப்பதற்கு. ஆனால் உங்களுக்கு இந்த மாற்றத்தை கொடுத்தது வெந்தயம் தான், முளை கட்டிய வெந்தயம் இந்த சாதனையை உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு. அந்த அளவுக்கு வாஜீகரணம்னு சொல்லக்கூடிய ஆணை குதிரை போல ஓட வைக்கக்கூடிய சக்தி வெந்தயத்துக்கு உண்டு. நேரடியாக அல்ல, மறைமுகமாக அல்ல, சாப்பிட்ட உடனேயே 1 மணி நேரத்திலேயே டெஸ்டோஸ்டிரான் அளவை அதிகரிக்கக்கூடிய சக்தி வெந்தயத்துக்கு உண்டு. யாரெல்லாம் இன்றைக்கு டெஸ்டோஸ்டிரான் குறைபாடுகளோடு போராடி கொண்டிருக்கிறீர்களோ, டெஸ்டோஸ்டிரான் குறைவாக இருக்கிறது, அதனால் கட்டிலின் மேல் என்னுடைய செயல்பாடு குறைந்து போயிருக்கிறது, மன உளைச்சலில் இருக்கக்கூடிய ஆண்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, இதற்காக மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கூட பலன் கிடைக்கவில்லைங்கிற துயரத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா, முதல்ல அந்த மாத்திரைகள்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு வீட்டுக்காரம்மா கிட்ட சொல்லி ஒரு 25 கிராம் வெந்தயத்தை இரவு ஊற வைங்க. காலையில் எழுந்த உடனே அந்த வெந்தயத்தை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிங்க. 2 மண்டலம் 100 டேஸ் இதை பண்ணுங்க. 101வது நாள் நீங்கள் போய் உங்கள் ரத்த பரிசோதனை செய்து பாருங்கள், உங்களுடைய டெஸ்டோஸ்டிரான் வெகுவாக மாறி இருக்கிறத பார்க்க முடியும். மருந்துகள் சாப்பிட்டு கூட குறையாத டெஸ்டோஸ்டிரான் வெறும் வெந்தயத்திலேயே மாறி போயிருப்பதை பார்க்க முடியும்.
இதனுடைய முக்கியமான வேலை, வெந்தயத்துடைய 5 வேலைகள், 5 காரணிகள் இன்றைக்கு உங்கள ஆரோக்கியப்படுத்துது. 1 இது டெஸ்டோஸ்டிரான அதிகப்படுத்துது. 2வது உடலை குளிர்ச்சி அடையச் செய்து, நேரடியாக உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ அதிகப்படுத்துது. 3 உங்களுடைய விறைப்புத்தன்மை நீண்ட காலம் இருப்பதற்கு, நீண்ட நேரம் இருப்பதற்கு உதவி செய்கிறது. 4 இன்றைக்கு இடுப்புக்கு கீழே போல நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிறதுனால, டெஸ்டோஸ்டிரான் நேரடியாக ஆணுக்கும் சரி, பெண்ணுக்கும் சரி, தாம்பத்தியத்துல, செக்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்ட கொண்டு வரத பார்க்குறோம். இன்னைக்கு 99% செக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சு போறதுக்கு காரணம், ஒண்ணு அந்த ஆணுக்கு இன்ட்ரெஸ்ட் குறையிறது, இல்ல அந்த பெண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் குறையிறது. இவங்க 2 பேரும் சம அளவு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும்போது, செக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் 2 பேருக்குமே பெட்டரா இருக்கிறத பார்க்க முடியும். அதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது எது? இந்த வெந்தயம் தான். இந்த 5வது ரொம்ப முக்கியமானது, இந்த செக்ஸுக்கு பிறகு பெரும்பாலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படுகின்ற இந்த எரிச்சல், வலி, சிறுநீர் கழிக்கும்போது ஏற்படுகின்ற சூடு, இத குறைக்கக்கூடிய சக்தி இன்றைக்கு இந்த வெந்தயத்துக்கு உண்டு. ஒரு ரிட்டயர்டு, அதாவது இன் பிட்வீன் ரிசைன் பண்ண ஒரு ஐஏஎஸ் ஒரு பெண்மணி என்னை வந்து சந்திச்சிருந்தாங்க. அவங்களுக்கு இருந்த பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, அவங்களோட பிறப்புறுப்பு கடுமையாக வறண்டு போயிருந்தது. அந்த பிறப்புறுப்பு வறண்டு போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? தாம்பத்தியத்தில் உங்களால் ஈடுபட முடியாது. தாம்பத்தியம் அப்படிங்கிறது இன்பமான விஷயமாக போய் கடுமையான வலியை கொடுக்கக்கூடிய நரகமாக மாறி போயிருந்தது. அதனாலேயே அவங்க கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய தகராறு. அவங்க எல்லா டாக்டரையும் பார்க்குறாங்க, ஹார்மோனல் தெரப்பி அது இதுன்னு கொடுத்தாங்க, எதுவுமே சரியாகல. வருத்தத்தோடு என்கிட்ட வந்திருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, என்னோட பர்சனல் லைஃப் பிரச்சனையில் போனதுனால தான் நான் வேலையே விட்டேன், இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நான் கொடுத்த ஒரே அட்வைஸ், 30 நாள் காலையில் 25 கிராம், முதல் நாள் இரவே தண்ணீரில் ஊற வைத்த வெந்தயத்தை மட்டும் சாப்பிடுங்கம்மான்னு கொடுத்தேன். 31வது நாள் வந்தாங்க, 50% நான் பெட்டராக இருக்கேன்னாங்க. 3 மாதம் கழித்து ஷி வாஸ் வெரி ஹாப்பி. என்கிட்ட வந்து சொன்ன ஒரு விஷயம், டாக்டர் இந்த ஒரு பிரச்சனைக்காக நான் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். டெல்லியிலேருந்து இந்தியாவில் இருக்க டாப் 10 செக்ஸாலஜிஸ்ட், ஆண்ட்ராலஜிஸ்ட்டை நான் மீட் பண்ணியிருக்கேன். ஏதோ தற்காலிகமாக சில வகையான க்ரீம்களை கொடுத்தாங்க, சிலர்லாம் பவர்ஃபுல்லாக எனக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கூட கொடுத்துட்டாங்க டாக்டர், எதுவுமே உதவி செய்யலை. ஆனால் நீங்கள் ஒரு 10 பைசா கூட செலவில்லாமல் இந்த வெந்தயத்தை சாப்பிட சொன்னீங்க. முதல்ல எனக்கு நம்பிக்கை இல்லை, பட் இருந்தாலும் காசா பணமாக முயற்சி செய்வோன்னு செஞ்சேன். இந்த 100 டேஸில் என்னோடய லைஃபே மாறி போச்சு. நான் திரும்பவும் வேலைக்கு போகிறதுக்காக, கன்சல்டன்சி எடுக்கிறதுக்காக இப்போ முழு வீச்சில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சரி, இன்றைக்கு மெத்த படித்தவர்கள், பெரிய உயரிய பதவியில் இருப்பவர்களாக இருந்தாலும் கூட, உடல் நோய்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒன்று தான். அந்த உடல் நோய்கள் வெளிப்படுத்தக்கூடிய சிரமங்களும் மனக்கவலைகளும் நம்ம எல்லாருக்கும் ஒன்று தான். 1000 ரூபாய் அல்ல, லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய மருந்துகளை விட சில நேரம் நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய சுலபமான விஷயங்கள் நம்முடைய நீண்டகால பிரச்சனையை தீர்த்துவிடும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இந்த வெந்தயத்தை 25 கிராம் அளவுக்கு இரவே ஊற வைத்து காலையில் அதை வாயிலிட்டு மென்று சாப்பிட்டு அந்த தண்ணீரை குடிக்கக்கூடிய ஒரு வழக்கம். இப்போ யாரெல்லாம் இன்றைக்கு ஆண்மை குறைவோடு இருக்கீங்களோ, ஈவன் பெண்களும் பெண்மை குறைவோடு இருக்கீங்களோ, வெந்தயத்தை பயன்படுத்த முடியுமான்னு பாருங்கள். சனிக்கிழமை கருஞ்சீரகம். பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க கருஞ்சீரகம் சாப்பிட்டா ஆண்மை குறையும், கருஞ்சீரகம் சாப்பிட்டா குழந்தை பிறக்காது. மிகப்பெரிய முட்டாள்தனம்ங்க. இன்றைக்கு ஆண்களுடைய ஆண்மைத்தன்மையை, அந்த காம உணர்ச்சியை 80 வயது ஆனாலும் குறைவில்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய சக்தி கருஞ்சீரகத்துக்கு உண்டு. ஒரு 70 வயது இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் என்னை பார்த்தார். அவர் ஒரு இஸ்லாமியர், ஒரு தொழிலதிபரும் கூட. அவர் பார்த்தது அவர் உடம்புல இருக்கக்கூடிய சில வகையான இரத்த குழாய் பிரச்சனைகளுக்காகவும் இதயத்தில் இருக்கக்கூடிய அடைப்புகளுக்காகவும் பார்த்தார். அப்போ அவருக்கு நான் வழக்கமாக கொடுக்கக்கூடிய நம்முடைய டீடாக்ஸ் சிகிச்சைகளையும் உணவு முறைகளையும் கொடுத்து, அது கூட நம்ம ஆர்கானிக்காக தயார் செய்யக்கூடிய கருஞ்சீரக எண்ணெயை 50 சொட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்கன்னு கொடுத்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக போனார். அவர் கீழக்கரையிலேருந்து மதுரையில் என்னை பார்த்தார். ஒரு 2 மாதம் கழித்து ரிவ்யூ வரும்போது அவங்க ஃபேமிலி எல்லாரும் பேசி முடிச்சுட்டு எல்லாரையும் வெளியில் அனுப்பிச்சிட்டு என்கிட்ட சொன்னார், டாக்டர் எனக்கு ஒரு 60 வயசுக்கு அப்புறமே செக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை, ஆனால் திடீர்னு பார்த்தா இந்த 2 மாதமாக எனக்கு செக்ஸில் ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் வருது, விரைப்புத்தன்மை ரொம்ப நல்லா இருக்குது, இது எப்படி எனக்கு சாத்தியம்?
ஏன்னா என்னைக்கு எனக்கு இதய நோயின்னு கண்டுபிடிச்சு மருந்துகள் சாப்பிட ஆரம்பிச்சனோ, அன்னைக்கே வந்து எனக்கு எரெக்ஷனே இல்ல. வீட்ல எப்பவுமே இது ஒரு பிரச்சனையா இருக்கும். மரியாதை இல்லாம கூட நெறைய முறை எங்க வீட்ல என்ன பேசியிருக்காங்க. ஆனா திடீர்னு பார்த்தா இவ்ளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வருது. எப்படின்னே எனக்கு தெரியல. நீங்க குடுக்குற மருந்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா? அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், நான் குடுக்குற மருந்துகள் உங்களுடைய இரத்த குழாய்களையும், இரத்த ஓட்டத்தையும் சீராக்குறதுக்கு. ஆனால் இந்த கருஞ்சீரகம் உங்களுடைய ஆண்மையை மீட்டுக் கொடுப்பதற்கும், ஆற்றலை மீட்டுக் கொடுப்பதற்கும் தான் குடுத்திருக்கேன். இப்ப யாரெல்லாம் கருஞ்சீரக எண்ணெயை ஒரு 50 சொட்டு காலையில வெறும் வயித்துல சாப்பிடுறீங்களோ, ஒரு 100 நாட்கள் நீங்க சாப்பிட்டா கூட, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய செக்சுவல் இன்ட்ரெஸ்ட், காலை நேரங்கள்ல வரக்கூடிய விறைப்புத்தன்மை இவையெல்லாம் கூடுதலாகி விடுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு எதை தின்றால் பித்தம் தீரும்னு டாக்டரை பார்த்து விதவிதமான மருந்துகளை சாப்பிட்டு கூட எனக்கு ஆற்றல் வளரவில்லை, எனக்கு விரைப்பு ஏற்படவில்லையின் கவலையில் இருக்கக்கூடியவர்கள் நாம் யாராக இருந்தாலுமே வெறும் கருஞ்சீரக எண்ணெயை 50 சொட்டு காலையில சாப்பிட்டாலே போதும். பெர்ஃபார்மன்ஸ்ல அவ்வளவு பெரிய சேஞ்ச் வரதை பார்க்க முடியும். இன்னைக்கு கருஞ்சீரகம் நேரடியாக டெஸ்டோஸ்டிரானை அதிகப்படுத்தக்கூடியது. ஆண்குறி நன்றாக இருக்க, இரும்பு போல விறைப்புத்தன்மை ஏற்பட, நீள அகலங்கள் சீராக இருக்க, ஒரு செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு கணவன் மனைவி ஈடுபடும் போது மனைவியிடம் ஒரு திருப்தியையும், கணவனிடமும் அதே திருப்தியையும் மீட்டுக் கொடுப்பதற்கு ஏற்படுவதற்கு கருஞ்சீரக எண்ணெய் ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்துனே சொல்லலாம். கருஞ்சீரக எண்ணெய் அப்படிங்கிறது நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு ஆற்றலோடு நாம் இருப்பதற்கு, நம்ம உடம்புல நன்றாக ஆற்றல் வருவதற்கு கருஞ்சீரகம் குறைந்தது 25 கிராமாவது நம்ம சாப்பிடணும். அது ரொம்ப கஷ்டம். ஆனால் கருஞ்சீரக எண்ணெயை ஒரு 50 சொட்டு நீங்கள் உணவில் சேர்த்திங்கனாலே அவ்வளவு மாற்றம் வரும். காலையில் வெறும் வயிற்றுல கருஞ்சீரக எண்ணெய் சாப்பிட்டாலே ஆற்றல் மிகப்பெரிய அளவில் வரும். இல்லை எண்ணெய் இல்லைன்னா 25 கிராம் கருஞ்சீரக விதையை நம்ம சாப்பிடலாம். அப்போ பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 25 கிராம் பூசணி விதை, திங்கக்கிழமை அன்றைக்கு 25 கிராம் சூரியகாந்தி விதை, புதன்கிழமை அன்று 25 கிராம் ஆளி விதை, வியாழன் அன்று விதை, வெள்ளிக்கிழமை அன்று வெந்தயம், சனிக்கிழமை அன்று கருஞ்சீரகம். அப்போ 7 நாட்களுக்கு 7 விதை. இந்த கருஞ்சீரகம் மற்றும் விதையா சாப்பிட்றது நமக்கு நல்ல விதை கிடைக்குதான்னு தெரியல, எண்ணெயாக சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். அப்போ அந்த 7 நாட்களுக்கு 7 வகையான விதைகளை நாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய உடல்ல உருவாகக்கூடிய டெஸ்டோஸ்டிரானுடைய அளவு, ஆண்மை தன்மைக்கு தேவையான ஹார்மோன்களுடைய அளவு, ஆண்மைக்கு தேவையான இரத்த ஓட்ட விகிதம், கலவியின் மேல் நமக்கு விருப்பம் ஏற்படக்கூடிய அளவு ஏற்படுகின்ற மாற்றங்கள், இவை அனைத்துமே நமக்கு ஏற்படுவதற்கு இந்த 7 விதைகளே போதுமானது. மருந்துகள், மாத்திரைகள், சிகிச்சைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, உணவே மருந்து அப்படிங்கிற அடிப்படையில் கொஞ்சம் இந்த 7 விதைகளை உணவில் அல்லது விதைகளாக சாப்பிடுகின்ற ஒரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டோம்னாலே விரைப்புத்தன்மை சார்ந்த நோய்களும், எழுச்சியின்மை சார்ந்த நோய்களும், விந்து முந்துதல் சார்ந்த நோய்களும், அவ்வளவு ஏன் தாம்பத்தியத்தில் பயம் மற்றும் உணர்ச்சியே இல்லாமல் இருக்கின்றதுன்னு சொல்லுகின்ற நோய்களுமே படிப்படியாக மாற்றம் அடைந்து உடல் ஆரோக்கியம் அடைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும். அந்த வகையில் இன்றைக்கு ஆண்களுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த உணவை அந்த ஆண்களுக்கு கொடுக்க முடியுமான்னு பாருங்க. அல்லது இந்த 7 பொருட்களையும் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அரைத்து ஒரு டப்பால போட்டு வச்சிருங்க. எப்படி நம்ம உற்சாக பானங்கள் கொடுக்குறோமோ அந்த மாதிரி தினசரி காலை மற்றும் மாலைகளில் ஒவ்வொன்றத்துலேயும் 3 கிராம் அளவுக்கு எடுத்து பால் போட்டு நன்றாக அடித்து அதை ஒரு உற்சாக பானமாக தேன் கலந்து கொடுங்க. காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை கொடுங்க. பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்மையை மீட்டெடுக்க, சிறந்த ஆண்மகனாக இருக்க, என்னதான் வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், பெரிய பதவியில் இருந்தாலும் கூட இரவில் வீட்டில் மனைவியோடு இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய சக்தி, ஆற்றல் குறைந்து போகின்ற போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை இழப்பை மாற்றுவதற்கு இந்த 7 விதைகளே போதுமானது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். கமெண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா எனக்கு கேள்விகளாக கேளுங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய ஆண்கள் இன்றைக்கு குடும்பத்தை விட்டு வெளியில் இருக்கும். நிறைய பெண்கள் இன்றைக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியாது, நேரம் இல்லைன்னு இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? வாஜிகேர் ஸ்ட்ராங் மாத்திரைகள்,
இந்த 7 விதைகளை நம்ம உணவாக எடுத்துக்கொள்ளும் போது எவ்வளவு ஆற்றல் ஏற்படுகிறதோ அதே போல ஒரு ஆற்றலை நமக்கு மீட்டு கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய மருந்து தான் இந்த வாஜிகேர் ஸ்ட்ராங் மாத்திரைகள். இதை காலை 2 வெறும் வயிற்றிலேயும் இரவு 2 தூங்குவதற்கு முன்பு சாப்பிடும்போது 7 நாட்கள் இந்த விதைகளை சாப்பிடும்போது ஏற்படுகின்ற ஆற்றலும் சக்தியும் நமக்கு ஏற்படுவதை பார்க்க முடியும். ஸோ இதை முறையாக பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க. என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நிச்சயமாக இதை உணவாக பயன்படுத்துறது தான். யாருக்கெல்லாம் இதை சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் மட்டும் இந்த வாஜிகேர் ஸ்ட்ராங் மாத்திரைகளை காலை 2 வெறும் வயிற்றிலேயும் இரவு 2 உணவுக்கு பின்பும் சாப்பிட முடியுமான்னு பாருங்க. பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். முறையான வாழ்வியல் முறையோடு ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஸ்ரீவர்மாவுடைய 7 தூண்கள் சொல்லக்கூடிய உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம்னு சொல்லக்கூடிய இந்த 7 விஷயங்களை ஒன்றாக சேர்த்து ஒரு முறைப்படுத்தப்பட்ட வாழ்வியல் முறையோடு இந்த விதைகளை ஒரு உணவாகவோ அல்லது வாஜிகேர் ஸ்ட்ராங் மாத்திரைகளை ஒரு உணவு பதப்படுத்தப்பட்ட மருந்தாகவோ நாம் எடுத்துக்கொண்டோமேயானால் இளமை ததும்ப ததும்ப ஆரோக்கிய வாழ்க்கைங்கிறது சாத்தியம்தான். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.